வணக்கம் மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் பச்சை பட்டாணியுடைய மருத்துவமைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். பச்சை பட்டாணியில் அதிக அளவு கார்போஹைட்ரேட் இருக்குது. இது கலோரிகள் குறைந்த ஒன்றாக இருந்தாலும் இதில் அதிகப்படியான நார் சத்து, இரும்பு சத்து, கால்சியம், புரதச்சத்து, மெக்னீசியம், பொட்டாசியம், மாங்கனீஸ், பாஸ்பரஸ், விட்டமின் ஏ, பி, இ, கே மற்றும் ஒமேகா 6 கொழுப்பு அமிலங்கள் போன்ற பல ஊட்டச்சத்துக்கள் இந்த பச்சை பட்டாணி நிறைந்திருக்கு. ஸோ இந்த ஊட்டச்சத்துக்களை நம்ம பெறுவதன் மூலமாக பச்சை பட்டாணி நமக்கு என்னென்ன நோய்கள் எல்லாத்தையுமே குணப்படுத்துது, என்னென்ன நோய்களை வராமல் தடுக்குது அப்படின்றத பற்றி நம்ம தெளிவாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். செரிமான பிரச்சனை நீங்குவதற்கு நீங்கள் உங்களுடைய உணவுகளில் பச்சை பட்டாணியை சேர்த்துக்கலாம். பச்சை பட்டாணியை உணவில் சேர்த்து நீங்கள் சாப்பிடும் பொழுது நல்ல பாக்டீரியாக்களுடைய அளவுகளை இது அதிகரிக்க செய்யும். இதனால உங்களுக்கு சைடு எஃபெக்ட் எல்லாம் கிடையாது. இதனால உங்களுடைய உடல் மற்றும் வயிற்று பகுதிகளை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளும். ஸோ செரிமானம் உங்களுக்கு வேகமாக நடப்பதற்கு உதவிகரமாக இருக்கும். செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு எல்லாமே நீங்கி போயிடும். நீங்க ஆரோக்கியமான செரிமானத்தை பெறுவதன் மூலமாக நன்றாக இருக்கலாம். மலச்சிக்கல் நீங்கி போறதுக்கு நீங்க பச்சை பட்டாணியை உங்களுடைய உணவுகளில் சேர்த்துக்கலாம். ஒரு நாளைக்கு தேவையான ஃபைபர், அதாவது நார் சத்துக்கள் பச்சை பட்டாணியிலிருந்து உங்களுக்கு கிடைக்கும். பச்சை பட்டாணியை தொடர்ந்து நீங்க சாப்பிட்டு வரும்போது மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகள்லாம் படிப்படியாக உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். எனவே மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்க பச்சை பட்டாணியை சாப்பிடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. தொடர்ந்து நீங்க ஒரு வாரத்தில் நீங்க எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு 3 நாள் 4 நாள் கடந்து நீங்க எடுத்துக்கொள்ளும் போதே அந்த ப்ராப்ளம் உங்களுக்கு கியூர் ஆகிடும், வராமலும் தடுக்கப்படும். உயர் ரத்த அழுத்தம் குணமாகிறதுக்கு, அதாவது ஹை பிபின்னு சொல்லுவோம், ஹை பிளட் பிரஷர், அந்த உயர் ரத்த அழுத்தம் குணமாகிறதுக்கு நீங்க பச்சை பட்டாணியை உங்களுடைய உணவுகளில் சேர்த்துக்கலாம். பச்சை பட்டாணியில மெக்னீசியம், பொட்டாசியம் போன்ற சத்துக்கள்லாம் நிறைந்திருக்கிறதால ரத்த ஓட்டத்தை இது உங்களுக்கு சீராக்கும். ஸோ உயர் ரத்த அழுத்தம் போன்ற பிரச்சனைகளை சரி செய்வதற்கு இது உதவிகரமாக இருக்கு. எனவே உங்களுக்கு இதயத்தில் பிரச்சனை இருக்கிறவங்க மற்றும் சுகர் பேஷண்ட்ஸ் எல்லாம் பச்சை பட்டாணியை சாப்பிடுறது ரொம்பவே நல்லது. ஸோ இப்போ உங்களுக்கு பிபி அதிகமாயிட்டாலும் அல்லது பிபி ரொம்ப கம்மியாயிட்டாலும் உங்களுக்கு இதயத்தில் பிரச்சனை ஏற்படும். ஸோ அதனால சுகர் உங்களுக்கு அதிகமானாலும் கம்மியாகிறத பொறுத்து ஸோ அந்த ரத்த ஓட்டம் எல்லாத்துலேயுமே கனெக்டிவிட்டியில் இருக்கும். அதனால நீங்கள் இந்த ப்ராப்ளத்தெல்லாம் கியூர் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக பச்சை பட்டாணியை உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கோங்க. எலும்பு பலம் பெறுவதற்கு பச்சை பட்டாணியை நிச்சயமாக உங்களுடைய உணவுகளை நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ இந்த பச்சை பட்டாணியில் பாஸ்பரஸ், விட்டமின் கே, கால்சியம் போன்ற சத்துக்கள்லாம் அதிகமாகவே இருக்கு. எலும்புகளினுடைய வலிமையையும் அதனுடைய அடர்த்தியையும் அதிகரிக்கக்கூடிய சத்துக்கள் இது எல்லாமே. அதோடு மட்டுமின்றி எலும்பு மண்டலங்களை பாதுகாப்பாக வைக்கிறதுக்கும் இந்த பச்சை பட்டாணியில் இருக்கக்கூடிய சத்துக்கள் உதவிகரமாக இருக்கு. புரதச்சத்து குறைபாடு இருக்கிறவங்க பச்சை பட்டாணி பருப்பை வாரத்தில் 3 முறை வேக வைத்து சாப்பிட்டு வருவதால உடல்ல தேவையான புரதச்சத்துக்களும் அதிகரிக்கும். இதனால அவங்களுடைய தசைகள் வலுவடைந்து உடல் சோர்வு, உடல் வலி போன்ற பிரச்சனைகள்லாம் சரியாவதற்கும் அது உதவிகரமாக இருக்கும். உங்களுடைய உடலமைப்பை நீங்க ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கும் எலும்புகளை பலப்படுத்துறதுக்கும் பச்சை பட்டாணியை நீங்க எடுத்துக்கணும். புற்றுநோய் வராமல் முன்னாடியே தடுக்கணும் அப்படின்னாலும் குணப்படுத்திக்கணும் அப்படின்னாலும் நீங்க பச்சை பட்டாணியை எடுத்துக்கலாம். பச்சை பட்டாணியில் நிறைந்திருக்கக்கூடிய விட்டமின் ஏ, பி, சி மற்றும் இ போன்ற சத்துக்கள் இது எல்லாமே இருக்கிறதால தான் உங்களுடைய கண்கள் மற்றும் சருமத்தினுடைய ஆரோக்கியத்தை பச்சை பட்டாணி பாதுகாக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கு. ஸோ கூடவே நீங்க பச்சை பட்டாணியை தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது புற்றுநோய் போன்ற பிரச்சனைகள் இருந்து நீங்க விடுபடலாம். ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய புற்றுநோய் செல் பரவலை உங்களுடைய உடல்ல பரவாமல் தடுத்து புற்றுநோயை குணப்படுத்தக்கூடிய தடுக்கக்கூடிய ஆற்றல் பச்சை பட்டாணிக்கு தான் இருக்கு. பாத்தீங்களா மக்களே, பச்சை பட்டாணியில எந்த அளவுக்கு அதிசய தன்மைகள், மருத்துவ நன்மைகள் நிறைந்திருக்கு அப்படின்றத பத்தி இந்த வீடியோ நீங்க பார்த்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தொடர்ந்து உங்களுடைய உணவுகளில் பச்சை பட்டாணி எடுத்துக்கோங்க. அதில் இருக்கக்கூடிய ஆரோக்கியமான மருத்துவ நன்மைகளை பெற்று நீங்களும் ஆரோக்கியமாக இருங்க, நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.